ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோட 9 month பேபிக்காக இந்த சொரக்காய் சாதம் தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து சொரக்காய் வந்து ஒரு சின்ன சைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டொமேட்டோ எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸ் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறமா 4 பல் பூண்டு இதில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து நான் துவரம் பருப்பும் அரிசி வந்து நல்ல ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சு எடுத்துருக்கோம். சுரக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு ஃபுல் டொமேட்டோ எடுத்திருக்கேன். அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இது கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு குக்கரில் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு குக்கரில் வந்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுன்னா நான் துவரம் பருப்பு அரிசி இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சொரக்காய் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச டொமேட்டோ சேர்த்துக்கலாம். அப்புறமா 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனியா பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சொரக்காய் சேர்க்கறதுனால பேபிஸ்க்கு வந்து டீஹைட்ரேட் ஆச்சுன்னா ஹைட்ரேஷனுக்காக இது யூஸ்ஃபுல் ஆகும். அப்புறமா வந்துட்டு இதில் விட்டமின் பி அண்ட் சி இருக்குது. இம்யூன் சிஸ்டமுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். நர்வஸ் சிஸ்டம்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் ஆகும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. துவரம் பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 5 to 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து குக்காக இருக்குது, தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனில் இது மாதிரி பண்ணாலே நல்லா ஸ்மாஷ் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேஷர் வச்சு நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பருப்பு சொரக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. 1 year + பேபிஸாக இருந்தால் சால்ட் வச்சு நம்ம சால்ட் வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணாமலே வந்து கொடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். சொரக்காயில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பேபிஸ்க்கு ஃபீவராக இருக்கும்போது கூட நம்ம இந்த வெஜிடபிள் கொடுத்தா ரொம்ப அவங்கள டீஹைட்ரேட்டாக இருக்கும்போது, டயரியா டைமில் ஃபீவர் இருக்கும்போது நம்ம கொடுத்துக்கலாம். ப்ளஸ் டயரியாவுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பேபிஸ் வந்து டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. பேபிஸ் வந்து டயரியா டைமில் வந்துட்டு நல்லா டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. இப்போ பாட்டில் வந்து நிறைய தண்ணி சேர்ந்துருக்கு. அதனால் வந்து நீர் காய்கறினால நம்ம வந்து கொடுக்கும்போது அவங்க நல்லா டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேட்டாக இருப்பாங்க. அப்புறமா ஃபீவர் இருக்கும்போதும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெஜிடபிள். கான்ஸ்டிபேஷனாக இருந்தால் இந்த வெஜிடபிள் கொடுத்தோன்னா கான்ஸ்டிபேஷன் கொஞ்சம் கிளியர் ஆகும். அதுக்கப்புறமா வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். விட்டமின் பி அண்ட் சி இருக்குது. இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இந்த ரெசிபியில் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பேபி வந்து ரெடியாக இருக்காங்க, நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக சூடு பண்ண நெய் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வேணும்னா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஃபுட்டு வந்து குக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாமே ஒரே டைம் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணி கொடுத்துக்கலாம். ரெண்டும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு. இப்போ வந்து ஃபுட்டு வந்து ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேபியும் ரெடியாக இருக்காங்க, நம்ம கொடுத்துக்கலாம் பேபிக்கு. எந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி கொடுத்துக்கலாம். பேபியும் ரெடியாக இருக்காங்க, பேபிக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துடலாம். இந்த ரெசிபியில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபிக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பேபி வந்துட்டு நாம் கொடுக்கறத விட அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் விரும்புகிறாங்க. 9 months ஸ்டார்ட் ஆன பிறகு பேபி வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், see you on next video. Bye guys.